கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்ச் 20 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு தேவ சந்திப்பு. என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 8:17. அதிகாலை தேடுதலின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு மனிதனால் சுவாசிக்காமல் உயிர் வாழ முடியுமா? அதுபோல தேவனை தேடாமல் ஒருவரால் கிறிஸ்தவராக வாழ முடியுமா? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஜெபமா, வேதம் வாசிப்பா, எது முக்கியம் என்று கேட்டால், மனிதன் மூச்சை வெளியேற்றுவதும் மூச்சை உள்ளே இழுப்பதும் இரண்டும் சரியான முறையில் இருந்தால்தான் உயிர் வாழ முடியும் என்பது போல நம் வாழ்வில் ஜெபமும் வேத வாசிப்பும் சரிசமமாக இருந்தால்தான் கிறிஸ்தவர்களாக உயிர் வாழ முடியும். நாம் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் முன்னர் அதிகாலமே எழுந்து தேவனை தேடினால் அவரை கண்டடையலாம். ஒரு உயர் அதிகாரியை சந்திக்க வேண்டுமானால் அதற்கென ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அறிவிப்பார்கள். அதுபோல நம் தேவனை சந்திக்க ஒரு நல்ல தருணம் ஒவ்வொரு அதிகாலையும் தான். அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்கள் அந்நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்தை உணர்வார்கள். ஆசீர்வாதமான நாளுக்கான திறவுகோல் ஒவ்வொரு நாளும் கண் விழித்தவுடன் முதல் நாம் தரிசிக்க வேண்டியது தேவனுடைய முகத்தையே. அப்பொழுது அந்த நாளானது தேவனுடைய வழி நடத்துதலுக்குள்ளே ஆசீர்வாதமாயிருக்கும். எனவே பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொரு நாளையும் தேவனோடு துவக்குங்கள். ஜெபத்தின் மூலம் தேவனோடே பேசுங்கள். அவருடைய கிருபையின் கரத்தினால் அணைத்துக் கொள்வார். உங்களுடைய அலுவலகங்களிலும் சரி, வீட்டிலும் சரி, சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். தேவ மனிதர்களாகிய தாவீது, யோபு, தானியேல் போன்றவர்கள் அதிகாலமே தேவனுடைய திருமுகம் காண காத்திருந்தார்கள். அவர்கள் வாழ்வில் வந்த சோதனைகளில் எல்லாம் தேவனுடைய விழியானது அவர்களை கருத்தாய் காப்பாற்றியது. உங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் அதிகாலை ஜெபமே. எனவே அதிகாலமே கண் விழித்து கர்த்தரை தேடு. நித்தமும் அவர் பாதம் அமர்ந்து மன்றாடு. எந்த சேதமுமின்றி நிமிர்ந்து நின்றிடு. நீங்கள் செய்யும் செயல்களிலெல்லாம் தேவன் செயல்படுவதை கண்டு மகிழ்ந்திடு. ஆமென்.